ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்கே vlog. ஸோ டே 1 vlog வந்து எபிசோடாக பார்த்துருப்பீங்க. இது டே 2 vlog. காலையிலேயே தூங்கி எழுந்திட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். பட் நான் அது வீடியோ எடுக்கல, கிளிப்பிங் எடுத்துகிட்டு, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ அது இந்த நான் பேசி முடிஞ்சோடனே அதில் வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஆவலாக ஃபோனிக்ஸ் மால் போனேன். ஃபோனிக்ஸ் மாலும் ஃபினிக்ஸ் மாலும் அங்கே போனேன், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே. மேபி நான் அங்கேருந்து மலேசியாவிலேருந்து வரும்போது அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கணுமான்னு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. வந்தும் ஸோ அதை கேட்டனே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம அங்கேருந்து வரோம், அட்லீஸ்ட் நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் போவாங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும்னு பார்த்தேன். பட் தெரியல, முடியாதுன்ட்டாங்க. நம்மளும் ரூல்ஸ் மதிச்சாகணும்ல. ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. அதுவும் கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன். இந்த நான் பேசி முடிச்சோன்னே இந்த வீடியோவில் டெஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இப்போது திருப்பதி ரூமுக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப வெதர் சரியான ஹாட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி சரவணா ஸ்டோர்ஸ் போகிறோம். வீட்டுக்கு மலேசியாவில் இருக்கிறவங்க திங்ஸ் வாங்குறதுக்கு அங்கே போயிட்டு அந்த மாலில் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் கிளிப்பிங்காக எடுத்து போடுறேன். மேபி அங்கே வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். முடிச்சுனா எடுத்து போடுறேன், இல்லை அதுவும் கிளிப்பிங்காக தான் வரும், எனக்கு மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விலை குறைவாக வாங்கியிருக்கேன் அப்படின்றது அங்கேயும் நான் சொல்ல பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து அதை சொல்ல பார்க்குறேன். அப்புறம் இங்கே நாங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே முடிச்சுட்டு அப்புறம் பாண்டி பஸாரில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் கடலாக இருக்குல்ல, அங்கே போயிட்டு திங்ஸ்லாம் அங்கேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கே சென்னையிலேருந்து இது இப்போ இந்த கிராண்ட் கேலக்ஸி ஹோட்டல்லேருந்து வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறோம். ஏன்னா வந்து டே 3 வந்து ஃபுல்லி வந்து டெம்பிள் தான். ஸோ அங்கே வந்து ஒரு வேப்பறவை பார்க்குற மாரி. ஸோ அந்த பயணத்தை நான் எடுத்து போடுறேன். மேபி இந்த டே 2 vlog உங்களுக்கு 2 vlog வரலாம், 2 எபிசோடாக வரலாம். சரியா? ஸோ வாங்க இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போகிறோம். மக்களே, ரோட் டு திருவண்ணாமலை. சென்னையிலேருந்து விளையாட்டு கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயம் டிசப்பாயின்மெண்ட் இருப்பீங்க, எனக்கு தெரியும். நான் சொன்ன நிறைய விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கிளிப்பிங்கில் காட்டல. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆவணிச்சோ அந்த இடத்துல இருந்து எனக்கு அவ்வளோ ஆவணிச்சு. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு இந்த சென்னையிலேருந்து இன்னொரு 3 hours தாண்டி திருவண்ணாமலை போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு ரூமுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்.
ஸோ ஃபைனலி திருவண்ணாமலையில் இருக்க சிஎஸ் அருணாச்சலா ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சென்னையில் ஐயா பையனை வந்து ஒரு 3 hours 30 minutes தாண்டி இப்போ தான் இங்கே வந்து சேர்றோம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து இப்போது சத்துனே நைட்டு வந்து 12:30 ஆகுது. ஹெவி டிராஃபிக் ஜாம். நிஜமானே சொல்கிறேன், நான் எப்படி டிராஃபிக் ஜாம் பார்த்ததே இல்லை மலேசியாவில் கூட. ஹெவி டிராஃபிக் ஜாம். பட் என்ன செய்யுது, நம்ம வந்து இங்கே வந்து டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வெக்கேஷன் பண்ணுறதுக்குள்ள. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து எவ்வளோ தடவை வந்தாலும் அதை தாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் ஒரு பயணம், ஒரு லாங் பயணம் மாதிரி ஆயிடுச்சு. நேராக வந்து செம்ம டயர்ட் ஆச்சானா. ஆனால் காடியிலே வந்து ஒரு ரஃப்லி ஒரு 1/2 hour 45 minutes தூங்கியிருப்பேன். அப்புறம் நடுவில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டார் பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்டது, அதெல்லாம் ரொம்ப கிளிப்பிங் எடுக்க முடியல. எனக்கு செம்ம டயரிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூமு வந்து ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அந்த ரூமு. ஏன்னா வந்து அந்த ரூமும் அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை முடிச்சுட்டு இன்னைக்குள்ள பிளான் ஏன் டிசப்பாயிண்ட் ஆனேன் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி பார்ப்போங்க. ஸோ இது வந்துட்டு இந்தமாரி அவங்க வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த ஜூஸ், ஃப்ரூட்டி ஜூஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது. இது வந்து என்னோடய திங்ஸ் வச்சுருக்கேன், என் பேக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மிரர், நம்ம தலை சீவிக்கிறதுக்கு இதுக்கெலாம் பெரிய மிரர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ட்ரன்ஸ், இது தான் உள்ள போடுவோம். என்னோடய ரூம் நம்பர் வந்து 106. அதுக்கப்புறம் இது வந்து வாஷ்ரூம். ஸோ அப்புறம் நான் அதை காட்டுறேன் போது நான் இங்கே காட்டுறேன். இது வந்து இங்கே டிவி இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து நான் துணி வைக்கிற ரேக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. இது மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது நிஜமாலே. இது வந்து விண்டோ. இதை திறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ திறந்துடலாம் விண்டோ. இது நைட் அந்த வருஷம் ஒன்று கிளியராக இல்லை. மார்னிங் வந்து கண்டிப்பாக நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ஃபோனு நம்ம ரிசப்ஷன் அடிக்கிறது அதெல்லாம். இதுதான் பெட்டு. எனக்கு ஒண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட் இல்லை, டபுள் பெட். நல்லா திருப்தியப்படுத்தி தூங்குவேன். ஸோ இப்போ வந்து வாஷ்ரூம் பார்ப்போம். வாஷ்ரூம் வந்து நான் முதலே பார்த்துட்டு செம்மையாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, மிரர் செம்மையாக இருக்குது. செம்ம ஹோட்டல், நிஜமான சொல்கிற செம்ம ஹோட்டல். இத்தனைக்கு இது 5 star ஹோட்டல்லாம் கிடையாது, ஜஸ்ட் 4 star ஹோட்டல் மட்டும்தான். அவருங்க இங்கே குளிக்கிறதுக்கு இது எல்லாமே. அண்ட் இன்க்ளூட் வந்து இந்த டவலு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஷவர் ஜெல்லாம் ஆல்மோஸ்ட் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் கூட இருக்குது. காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு முக்கியமான கோயில் இருக்குது, கிரிவலம்னு ஒரு கோயில் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கிரிவலம் போல், ஏன்னா அது நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப டைமிங் ஆகும்னு எங்களுக்கு டைம் கிரைசஸ் ஆகுது. நாங்கள் வந்து நாளைக்கு விலாக் பார்ப்பீங்க. நாளைக்கு மேபி டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக நல்லபடியாக விலாக் இருப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கோயில் பயணம் மட்டும்தான். ஸோ அதில் எந்தெந்த கோயிலில் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. எடுக்க முடியாத கோயிலில் கண்டிப்பாக எடுத்து போகிறோம் விலாக். சரியா, நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து வெளியாகி மதுரைக்கு போனோம். ஸோ அது வந்து ஒரு லாங் பயணம் வர மீது அதை வெளியே வெளியாகிடுவோம். அதை பற்றி டீட்டெயில் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஏன் வந்து நான் வந்து நிஜமாலே வந்து டிசப்பாயிண்ட் ஆகினேன், நீங்களும் என் கிளிப்பிங்கை பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதனாலன்னா 2 விஷயம். ஒரு விஷயம், நான் எங்கெங்கெல்லாம் இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேனோ அங்கே எல்லாருமே என்னை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 ஜெயச்சந்திரன், அதெல்லாம் வந்து அந்த மாலுக்கெலாம் வந்து அந்த மால் அந்த ஸ்டோர்ஸ்க்கெலாம் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவங்க அலோவ் பண்ணலை. ஜெயச்சந்திரனும் அதுக்கப்புறம் ஆர்கேஎம்னு ஒன்று இருந்துச்சு இங்கே டி நகர் பாண்டி பசார்கிட்ட. அங்கே வந்துட்டு நான் கேட்கல. ஏன்னா ஆல்மோஸ்ட் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியாது, வெளியே யார்ட்டு கிட்ட முடியாதுன்னு. அங்கேயும் வீடியோ எடுக்க இல்லை. எனக்கு என்ன தெரியலன்னா, நம்ம துணி வாங்க வரோம், நம்ம வந்து சும்மா எடுத்து போட்டு வந்து எப்படி சொல்கிறது, அது இஷ்யூ பேசப்படுறது எதுன்னு தெரியல. நம்ம மலேசியாலேருந்து வரோம், நம்ம சொல்கிறோம் அது மலேசியாலேருந்து வரோம். நாங்கள் அட்லீஸ்ட் வந்து கிவ் மீ சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வ்ளாக் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து இதை பார்த்து எங்கள் மலேசியாவிலேருந்து இல்லை வேறு நாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொமோஷன்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு நான் பெரிய செலிபிரிட்டி கிடையாது. பட் நம்ம ஒரு விஷயம் மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்னா மேபி அவங்க வந்து வேறு இடத்துலேருந்து இருக்கிறவங்க, இந்தியாவிலேருந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கு எதுக்குமே அலோவ் பண்ணலை எனக்கு. அதனால எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஷாப்பிங் டைம் வந்து சரவணா ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன ஜெயச்சந்திரன், இந்த ஆர்கேஎம், அங்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். எதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆள் வாங்குற வாசி நம்ம வந்து கேட்டோன்னா இங்கே போய் கேளுங்க, அங்கே போய் கேளுங்க. முக்கியமாக சரவணா ஸ்டோர்ஸ் நான் தப்பாக பேசலை, நாங்கள் திங்ஸ் வாங்கலாம். பட்
அங்கே வேலை செய்கிற ஒரு சில பேர்லாம் எப்படி சொல்கிறது வந்து அவனும் ஹாஸ்பிட்டாலிட்டியாக இல்லை. நம்ம எதை கேட்டாலும் இங்கே கேளுங்க, அங்கே கேளுங்க, நம்ம கூப்பிடும் போதே நடந்து போகுது. ஸோ இட்ஸ் நாட் குட் ஒன். நம்ம வந்து வேறு ஊர்லேருந்து வரோமோ, லோக்கல்லேருந்து வரோமோ, நம்ம ஒரு விஷயம் கேட்குறோன்னா அது நீங்கள் செய்கிறதுக்கு தான் அங்கே வேலை செய்கிறீங்க. என்னென்னு ஓகே நீங்கள் பிஸியாக இருக்கீங்கல்ல, பட் ரிப்பீட்டடாக கூப்பிட்டுட்டே இருக்கோன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஃப்ரீ தேர் வாட். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அங்கே டைமை கூட்டு எடுத்த வசி எங்களுக்கு அங்கேருந்து இங்கே ட்ராவலிங் பண்ணி ஆகணும் திருவண்ணாமலைக்கு. நாங்கள் இன்னும் பாண்டி பஜார் போய் சுற்றணுன்னா நிஜமாலே லேட் ஆயிரும். நாங்கள் வந்து இங்கே ஹோட்டல் சப்போஸ் 10:30 நைட் 10:30 PM வந்து செக் இன் பண்ணி ஆகணும். பட் நாங்கள் இப்போ வந்து 12:30 ஆல்மோஸ்ட் வந்து 2 hours வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நாங்கள் இத்தனைக்கு வந்து 12 PM வந்து செக் அவுட் வர பண்ணோம். ஸோ எங்களுக்கு செம்ம ரூகி, அதாவது ரூகின்னு என்ன சொல்கிறது, எங்களுக்கு வந்து செம்ம வேஸ்ட்டு. ஸோ எனக்கு அதனால தான் சரியாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கிளிப்பிங்காக பார்த்துருப்பீங்க. என்னடாங்க என்னென்னு எடுத்து போடாமல் கிளிப்பிங்காக எடுத்து போகிறாங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பேன். ரெடி சாரி மக்களே, நானும் உங்களை மாதிரி தான் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே நிறைய விஷயம் எதிர்பார்க்க முடியல. நான் ஒரு சில வ்ளாக்லாம் பார்க்குறேன், ஒரு சில செலிபிரிட்டி வ்ளாக்லாம் பார்க்குறேன், அவங்களாம் எடுத்து போடுறாங்க வீடியோ. பட் நம்மளால் எடுத்து போட முடியல. மேபி இவங்களுக்கு வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வ்ளாக், அதாவது வீடியோ செஞ்சு போடுறவங்களோ இல்லை அவங்களோ வந்து மேபி வந்து தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இல்லை எனக்கு அந்த விஷயம் தெரியல. மேபி நானும் ரூல்ஸ் படிக்காமல் மாட்டேன்னு தெரியல. அவங்களே குத்தம் சொல்ல முடியாது. நம்மளா தான் நான் இன்னொரு நேதோட விளாக்லேயே சொல்லியிருப்பேன்ல. ஸோ எப்படி சொல்கிறது, ரூல்ஸை மதித்து தான் அவனை நம்ம வந்து இங்கே சண்டை போட்டதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சில கிளிப்பிங்க இங்கே உள்ள விஷயத்தை பற்றிலாம் சொல்ல வச்சுருக்கலாம், அது முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் கேமரா வச்சுட்டு போங்க, நீங்கள் வந்து ஃபோனில் வேணால் எடுத்துக்கோங்க, கேமரா வச்சுட்டு போங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு அங்கேருந்து பயணம் பண்ணி இங்கே ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டேன் மக்களே. பட் மேபி நாளைக்குள்ள டே இந்த திருவண்ணாமலை டே வந்து கோயில் டே நல்லபடியாக முடியும்னு நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பார்க்க எடுத்துக்காட்டேன். ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதே டேக் கேர் அண்ட் பாபா. என் நிஜமாலே மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நல்ல வீடியோ கொடுப்பேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வரும். சரியா? டேக் கேர் அண்ட் குட் நைட்.